அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. சூப்பர் டேஸ்டியான கிறிஸ்பியான சில்லி எக் தோசை. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்பயும் போல் தோசைக்கல்லில் தோசை மாவு ஊற்றிட்டு சைடில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது மேலே சில்லி சட்னி வச்சுருக்கேன். வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முட்டையும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக பெப்பர் தூள், கீ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இந்த முட்டை மேலே சால்ட்டு எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு சைடாக குக் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் குக் பண்ண தேவையில்லை. இந்த தோசை ஒன் சைடாக குக் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இது கொண்டு போய் என் தங்கச்சிக்கிட்ட போய் கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோட வச்சு சாப்பிடுங்க. ஆனால் இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. அவ்வளோதான். சூப்பர் டேஸ்டியான சில்லி எக் தோசை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.